ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த அன்பாக்சிங் வீடியோவில் இருக்கிற ப்ராடக்ட் ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இது உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதையும் நம்ம என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா பக்காவாக பேக் பண்ணி எனக்கு வந்திருந்தது. நமக்கு ஹாமில்டன் பீச் ப்ரொஃபஷ்னல் ஜூஸர் மிக்சர் கிரைண்டர், இதுதான் இந்த ப்ராடக்ட்டு வந்திருக்கு. மெதுவாக எடுத்துடலாம், கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இன்டெலிஜென்ட் மிக்சினே இதை சொல்லலாம். சாதாரணமாக இருக்கிற மிக்சியை விட இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் விராலி மஞ்சள்லாம் பொடிச்சிக்கலாம், அந்த அளவுக்கு ஃபைனாக பிடிக்கும். இட்லி மாவு, தோசை மாவு எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். 2 மினிட்ஸில் பண்ணிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இதில் ஒரு செஃப்போட புக்கும் வாரண்டி கார்டு புக்கும் இருக்குது. 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது இந்த மிக்சிக்கு. சூப்பர் மிக்சினே சொல்லுவேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ஜாரோட கேப் இருக்குது. சாதாரணமாக எல்லா ஜாருக்குமே ரவுண்ட் ஷேப் கேப் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர் கேஸ்கட்டோடு இருக்குது. லீக்கே ஆகாது. ஹோல் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க. தண்ணி விடுறதுக்கு வசதியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு சின்ன ஜார் இருக்கு. இதில் நம்ம ட்ரை பவுடர்லாம் பிடிச்சிக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்குது இதுவே. இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது ஒயரு. இப்போ இது உள்ள மெதுவாக எடுத்தோன்னா நம்மளோட மிக்ஸி இருக்கு. இங்கே 2 ஜார் இருக்கு. நல்லா இது பெரிய ஜார், 1.5 லிட்டர் ஜார். இது உள்ள இருக்கிற பிளேட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு பிளேட்ஸ், மல்டி பர்பஸ் பிளேடு. எது வேணால் அரைச்சிக்கலாம், எந்த ஜாரில் எது வேணால் அரைச்சிக்கலாம். பொடி பொடிச்சிக்கலாம், தோசை மாவு அரைச்சிக்கலாம், இட்லி மாவு அரைச்சிக்கலாம், சூப் பண்ணிக்கலாம், ஸ்மூதிஸ் பண்ணிக்கலாம், ஜூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். நல்லா ஹைட்டாக ஜார்ஸ். இப்போது அந்த சின்ன ஜாரோட மூடி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு. மாவெல்லாம் தள்ளி கொடுக்கறதுக்கு வசதியாக ஸ்கிராப்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்மூதிஸ், சூப் இதெல்லாம் தள்ளி கொடுக்கறதுக்கு வசதியாக டேம்பர் இருக்குது. நான் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூவை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன். இப்போதைக்கு நம்ம 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு மிக்ஸி தயாராக இருக்குது. இது உள்ள என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பேனல் போர்டு. மோட்டர் டெம்பரேச்சர்னு 3 டாட் இருக்குது. அதில் க்ரீன் கலர் எரிஞ்சால் மோட்டர் கூலாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்த 2 எல்லோ கலர், ரெட் கலர். இதில் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன். இது ஸ்பீடு செலெக்ஷன் மோடுன்னு 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம எப்படி வேணால் ஸ்பீடு வச்சுக்கலாம். பக்கத்தில் பல்ஸ் மோடு இருக்குது. சைடில் பவர் பட்டன் இருக்குது. இப்போ நம்ம ஜாரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
இதை ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 3 ஜாரையும் எடுத்து வச்சுருக்கேன். 0.5 லிட்டர் ஜார், சின்ன ஜார். அடுத்தது 1 லிட்டர் ஜார். இதில் தான் மேலே வந்து ஓப்பனாக இருக்குது. நம்ம வேணும்னா தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபில்லர் கேப் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரிவ்யூ பண்ணும்போது இதை பற்றி சொல்கிறேன். அடுத்தது 1.5 லிட்டர் ஜார். இதனோட கேப் எல்லாமே லீக் ஃப்ரூட் கேப். இப்போ நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கலாம். நான் வந்து இங்கே தோசை மாவை அரைக்க போகிறேன். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, மேனுவல், ப்ரீசெட்டு. நான் மேனுவலாக தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஜாரை வச்சாதான் அது நிற்கும். இப்போ நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் ஜாரோட கேப்பை. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். ஈஸியாக தான் இருந்தது. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆகணும். ஜார் வந்து சரியாக ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது நமக்கு. இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் கரெக்டாக. பாருங்கள், இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ சைடில் ஒரு க்ரீன் கலர் பட்டன், அதாவது இப்போ கூலாக இருக்குதான் மிக்ஸி. இதில் நான் மேனுவல் பட்டன் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்பீடு கண்ட்ரோல் நம்ம செட் பண்ணிக்கலாம். சாதாரணமாக எல்லா மிக்ஸிலையும் ஆன் பண்ணுற மாதிரி நான் இங்கே தோசை பேட்டர் அரைக்கிறேன். மேனுவல் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டை ஆன் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், நம்பர் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த ஃபில்லர் கேப்பை எடுத்துகிட்டு தண்ணீர் விட்டுக்கலாம். திருப்பியும் ஃபில்லர் கேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக தோசை மாவு தயாராகிடுச்சு. அடுத்து இட்லி பொடி எப்படி பொடிக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். இட்லி பொடிக்கு நான் முதல்ல வெள்ளை எள்ளை நல்லா வறுத்துடுறேன். கடாய் ஏற்கனவே ஹீட்டாக இருக்குது. வெள்ளை எள்ளு வறுக்கும் போது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சேனலில் பொடி வகைகள் 10 பொடி வகைகள் போட்டிருக்கோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இட்லி பொடியெல்லாம் செய்யும்போது கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து செஞ்சோன்னா சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சு நம்ம வறுத்துடலாம். சிம்மில் வச்சு வறுக்கும்போது இட்லி பொடியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எக்காரணத்தை கொண்டும் பொடியெல்லாம் பொடிக்கும்போது ஹையில் வைக்காதீங்க. இப்போ நம்ம சிவப்பு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இதோட வெள்ளை எள்ளு சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா இந்த இடத்துல பூண்டை வறுத்து சேர்த்துக்குங்க. பெருங்காய பவுடர் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா பெருங்காய கட்டியை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை பொடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் கேப்பை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன். கேப்பை நல்லா க்ளோஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டேன். ப்ளூ கலரில் எரியுது பாருங்கள் சைடில். இப்போ எப்படி பொடிக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஸ்பீடு கண்ட்ரோலில் வச்சுட்டேன். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஜாரை. இப்போ நான் ப்ரீசெட் பண்ணுறேன். ப்ரீசெட்டுனா
ப்ரோக்ராம் பண்ணிட்டோன்னா அதுவே அரைச்சிடும். இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன வேணும்னு கேட்குது. ட்ரையா, வெட் ஹார்டா, வெட் சாஃப்டா, சூப்பா, பிளெண்டான்னு. நான் ட்ரை வச்சுருக்கேன். பொடி தானே பொடிக்க போகிறோம், அதனால் எப்படி வேணும் உங்களுக்கு, கோர்ஸாக வேணுமா, மீடியமாக, ஃபைனான்னு கேட்குது. நான் ஃபைனுன்னு வச்சோடனே ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணோடனே டைம் செட் ஆகி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டைம் கம்மியாயிட்டே இருக்கு. அதுவே அரைச்சி ஆஃப் ஆகிடும். இங்கே மோட்டர் டெம்பரேச்சர் க்ரீன் கலரில் எரியிற வரைக்கும் சேஃபாக இருக்குது, கூலாக தான் இருக்குது. எல்லோ கலரில் எரிஞ்சதுன்னா ஹாட்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது ஸ்டாப் ஆகிடும். நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கு. நம்ம இப்போ பவர் பட்டனை ஆஃப் பண்ணிடலாம். இட்லி மிளகாய் பொடி, சவுண்டு மட்டும் அதிகமாக இருக்குது. மற்றபடி பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த ரிவ்யூ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.